கொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வகத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. I would like to welcome our English teacher, Mrs. Thirumalai Vadivu, to deliver the welcome address. Good evening to one and all gathered here. On this auspicious occasion, I like to welcome you all for our 34th annual day celebration. Stars shine at night. Some stars shine at bright daylight. It's a pleasure to welcome one such star, Dr. T. Muthulakshmi, Head of Tamil Department, MTT Hindu College, the Honorable Chief Guest of this function. We welcome you, ma'am. It gives us great pleasure to welcome the Honorable Chief Guest, Dr. G. Anand, Principal of APA College of Arts and Science, Vagaikulam. His inspired mentorship and dedication have shaped the institution into a beacon of excellence. We welcome you, sir. I would like to welcome our Honorable Correspondent, sir, our Admin, Sivasubramanian, sir, Shanmati, ma'am. I also extend a warm welcome to our respected teachers and non-teaching staff, alumni of our school, and the beloved students, the real stars of this day, and of course, the pillars of our strength, our parents. I would like to express my deepest gratitude to our teachers for their tireless guidance and to our parents for their unwavering support and encouragement. We have a delightful lineup of performances awaiting for you by our students, the stars of tomorrow. Once again, I welcome one and all. Thank you. Yes. First of all, I request our Honorable Correspondent, sir, to kindly honor our esteemed Chief Guest, Dr. G. Anand, Principal of APA College of Arts and Science. I request our Shanmati ma'am, Principal of Valiamai Matriculation School, to honor our Chief Guest. எமது பள்ளி 1992ஆம் ஆண்டு ஒரு சிறிய கட்டிடத்தில் 25 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 500 மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். வெள்ளி விழா கொண்டாடிய நமது பள்ளியில் காற்றோட்டமான வகுப்பறைகள், பல ஆண்டுகளாக அனுபவமிக்க ஆசிரியர்கள், படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம், யோகா, கராத்தே, வில்வித்தை ஆகியன கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு மாதத் தேர்வுகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு வார இறுதியிலும் வாரத் தேர்வுகளும் நடத்தப்படுகின்றன. மாரத்தான் ஓட்டப்பந்தயம், சிலம்பம், வாள்வீச்சு, சுருள், மான்கொம்பு, எட்டைக்கம்பு, நடுக்கம்பு ஆகிய போட்டிகளில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு மாநில அளவில் பல பரிசுகளை பெற்றுள்ளனர். மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு எங்கள் மாணவர்களை நெல்லையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கும் அழைத்து சென்றோம். அறிவியல் திறனை மேம்படுத்த சயின்ஸ் எக்ஸ்போ எனும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும்
டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நமது மாணவர்களின் நலனுக்காக நடத்தப்படுகிறது. மாணவர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேட போட்டி, நடனப் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி, விளையாட்டுப் போட்டி ஆகியனவும், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, சமத்துவ பொங்கல் விழா போன்றவையும் நடத்தப்படுகிறது. கிராமப்புற மாணவர்களும் பயன்பெறும் வகையில் குறைந்த கல்வி கட்டணத்தில் நிறைவான கல்வி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறுகின்றனர். அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து பரிசு கொடுத்து மகிழ்வித்துள்ளோம். ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் ஒவ்வொரு வருடமும் அரசு அளிக்கும் பயிற்சிகளுக்கும் சென்று வருகின்றனர். இங்கு கல்வி கற்ற மாணவர்கள் மருத்துவர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள், அரசு பணி, ரயில்வே என பல துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இங்கு கல்வி கற்ற இப்பள்ளியின் முன்னாள் மாணவியர் 4 பேர் தற்பொழுது இதே பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் வரும் கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரையில் நீட், JEE மற்றும் மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்பெறும் அனைத்து தேர்வுகளுக்கும் பியர் ஸ்கில் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் பயிற்சி அளிக்க உள்ளோம். ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்கள் பள்ளி மாணவர்கள் இந்த வருடம் விளையாட்டில் படைத்த சாதனைகள். எங்கள் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவி பிரதீபா பூரணி திருச்சியில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் 60 நிமிடங்களில் 650 கணித வினாக்களுக்கு விடையளித்து உலக சாதனை படைத்துள்ளார். 8ஆம் வகுப்பு மாணவர் அபினவ் சூர்யா அபாகஸ் போட்டியில் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். நேஷனல் லெவல் அண்டர் 14 டேக்வாண்டோ போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர் முத்துவேல் ராஜா தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். கோவையில் நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் கிளாசிக் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப்பில் 12ஆம் வகுப்பு மாணவர் விஜய் கார்த்திக்ராஜ் வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ளார். மேலும் தமிழ்நாடு ஸ்டேட் 4th இன்டர் காலேஜியேட் அண்ட் இன்டர் ஸ்கூல் பவர் லிப்டிங் 6th டெட் லிப்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் காபி ஜம்ஜித், கியாஸ் அஜ்மல் 3ஆம் பரிசு பெற்றுள்ளனர். மேலும் 4th ஸ்டாண்டர்ட் எம் தருண் வெண்கலப் பதக்கம், 6th ஸ்டாண்டர்ட் எம் ரிஷிவன் தங்கப்பதக்கம், 6th ஸ்டாண்டர்ட் ஆர் ஆகாஷ் வெண்கலப் பதக்கம், 6th ஸ்டாண்டர்ட் எம் வேணு பிரசாத் வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ளனர். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இன்டர் ஸ்கூல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப்பில் 7ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷா தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். 7ஆம் வகுப்பு மாணவர் சபரி சந்தோஷ் மயிலாடுதுறையில் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்றுள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற நேஷனல் ஒலிம்பியாட் போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவர் சக்தி கணேஷ் 3ஆம் பரிசை பெற்றுள்ளார். பிளாக் லெவல் செஸ் காம்படிஷனில் 8ஆம் வகுப்பு மாணவர் அபினவ் சூர்யா முதல் பரிசை பெற்றுள்ளார். நல்லம்மாள்புரம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கம்பு சண்டை போட்டியில் 6ஆம் வகுப்பு மாணவர் மோகன தனிஷ் 3ஆம் பரிசு பெற்றுள்ளார். ஜோன் லெவல் ஸ்போர்ட்ஸில் 10ஆம் வகுப்பு மாணவி சத்யஜரணி ஒற்றை கம்பு வீச்சில் 3ஆம் பரிசை பெற்றுள்ளார். சுத்தமல்லியில் நடைபெற்ற கேரம் விளையாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர் முகமது ரசூல் 2ஆம் பரிசை பெற்றுள்ளார். இன்னும் எங்கள் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் தொடர்கின்றன. இப்பள்ளி மென்மேலும் சிறப்புற ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பை வேண்டிக் கொண்டு இந்த அறிக்கையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Mrs. Shanmadi ma'am, Principal of Valliyamai Metric School, to deliver the annual report. A very good evening to one and all present here. It's an honor to present our annual report showcasing the activities, achievements and milestones of our school during this academic year. Our school was established in 1992 with the objective of has now grown to a strength of around 500 students, providing a supportive learning environment. The school focuses not only on academic achievements but also on discipline, character development and moral values. Students are provided with guidance and training to develop knowledge, skills and leadership qualities. We also use smart classroom technology to enhance teaching and learning experiences. In our school, students are given special attention to build a strong foundation in basic subjects. In addition, we are planning to conduct special coaching classes for competitive examinations such as NEET, JEE and other government examination in collaboration with LEAD curriculum from the next academic year.
Our school organized various programs including sport competition, cultural events, speech competitions, drawing competitions and science expo. These programs help students develop their talents, creativity and confidence. Our students have excelled in various academic and sports competition at district, state, national and international level, bringing great pride to our school. Pradeepa Purani of class 7 participated in an abacus competition held in Tiruchi and created a world record by answering 650 math questions in 60 minutes. Abhinav Surya from class 8 achieved a Guinness World Record in abacus. Shakti Ganesh of class 9 participated in the National Olympiad held in Kumbakonam and secured the 3rd prize. Vijay Karthik from 12th standard won a silver medal in the Tamil Nadu State Classic Powerlifting Championship held in Coimbatore and a gold medal in the Tamil Nadu State 4th Inter-College and Inter-School Powerlifting 6th Deadlift Championship. Muthuvel Raja of class 7 won a gold medal in national level under 14 Taekwondo Championship. Deeksha from class 7 won a gold medal in national level, gold medal in Tirunelveli District Inter-School Taekwondo Championship. Along with that, our students from 6th standard, Rishivant won gold medal, Venu Prasad won the silver medal, and Akash and Darun from 6th bronze medal in Taekwondo. Kabil Jamjit and Kias Ajmal of class 7 won the 3rd prize in All India Open Karate Championship held in Kanyakumari. Sabari Santosh from 7th participated in state level Silambam competition held in Mailadurai. Mohana Danish of class 6 won the 3rd prize in Kambu Sunday competition held at Nallamalpuram Government School. Abhinav Surya from 8th won the 1st prize in block level chess competition. Mohammad Razul of class 10 won 2nd prize in the carom competition. These achievements highlight the dedication, talent and perseverance of our students and reflect our school's commitment to excellence. Not only in sports, our school has achieved 10% result in the public examination every year for classes 10th, 11th and 12th. The management, teachers, parents and students have worked together for the continuous growth and progress of the institution. The school remains committed in providing quality education and ensuring the overall development of every student. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன் 34வது ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திருமதி டி முத்துலட்சுமி மேடம் அவர்களையும் டாக்டர் ஆனந்த் அவர்களையும் வருக என வரவேற்பதுடன் அவர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, பழையப்பேட்டையிலையா பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னோட எண்ணங்களை அதாவது மோட்டிவேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே இந்த இடம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி இந்த இடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை நிறுவி இந்த இடத்தில் உள்ள மக்களின் முழு ஆதரவோடு இந்த பள்ளிக்கூடம் இன்று 34வது ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் என்னோடு உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கடிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கடிகாரத்தை நம்ம வீட்டில் எங்கே மாட்டியிருக்கோம்? கடிகாரத்தை எங்கே மாட்டியிருக்கிறோம்? எப்போதும் சுவரில் உயரத்தில் மாட்டியிருப்போம். கடிகாரத்தை ஏன் உயரத்தில் மாட்டியிருக்கிறோம்? ஏன்னா அது எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் எப்போதும் உயரத்தில் இருப்பார்கள். எப்பொழுதும் உயரத்திலேயே இருப்பார்கள். அதுபோல் மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் உழைக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கணும்னா
இப்போ நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும்னா நம்ம வந்து லட்சியத்தை அடைய முடியும் ஒன்று. அப்புறம் ப்ரைஸ் வாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்குவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷத்தில் தான் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. மகிழ்ச்சி அவங்க பிள்ளைங்க வந்து ப்ரைஸ் வாங்குறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் தான், நிரந்தரம் இல்லை. ஆனால் நிரந்தர ஹாப்பினஸ்ங்கிறது இதே பிள்ளைங்க நன்றாக படித்து உழைத்து ஒரு நல்ல வேலையில் நிரந்தரமாக அவங்க இருந்தாங்கன்னா அது பெற்றோர்களுக்கு ஒரு நிரந்தர மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தைகளை ஊக்குவித்து உழைக்க வைக்க வேண்டும். நிறைய பேரண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை படித்தது போதும், ரொம்ப கண்டிக்காதீங்க, ரொம்ப பனிஷ்மெண்ட் மேக்ஸிமம் இப்போ கொடுக்குறதில்ல. அது இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த காலங்களில் எங்களுடைய நோக்கம் வந்து எப்படியாவது இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. அப்போது வந்து பிள்ளைங்களை பனிஷ் பண்ணப்போ பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைய படிக்க வச்சுருங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளை படித்தது போதும்னு பிள்ளைய வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளை எப்படி படிக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி அதாவது செல்லம் கொடுக்குறீங்கிறது மறைமுகமாக டீமோட்டிவேட் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறது அதோட இம்ப்ளைடாக அதுதான் எனக்கு தோணுது. ஸோ உங்கள் பிள்ளைங்களை வந்து அது அப்புறம் நாங்கள் ஏதாவது திட்டினா கூட என் பிள்ளையை நானே திட்டினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே திட்டினா கூட உங்கள் பிள்ளையை நீங்கள் அரவணைச்சிருவீங்க, நாங்கள் திட்டினா தான் பிள்ளை பயப்படும். அதனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெர்மிஷன்ஸை வந்து டீச்சர்ஸுக்கு கொடுங்க. த டீச்சர் இஸ் அ செகண்ட் பேரண்ட், த பேரண்ட் இஸ் அ ஃபஸ்ட் டீச்சர். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு பிள்ளைங்களை வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் என்ன சொல்லலான்னா, பிள்ளைங்களை வந்து மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க வந்து உங்களையும் வெறுக்கும், நீங்கள் எந்த குழந்தைய கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த குழந்தையும் வெறுக்கும். அதனால் மேக்ஸிமம் கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைய மலர்கள் இருக்குது. ரோஜா இருக்குது, மல்லிகை இருக்குது, பிச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா மலர்களையும் ரோஜாவை ஏற்றுக்கிற பெண்கள், மல்லிகையை ஏற்றுக்கிற பெண்கள், உங்கள் குழந்தைய மட்டும் உங்கள் குழந்தையா ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் குழந்தையா ஏற்றுக்குங்க, உங்கள் குழந்தையா மோட்டிவேட் பண்ணுங்கள், அதுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க. அப்படி உழைக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுவே உங்கள் குழந்தைகளோட வெற்றிக்கு வித்தாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடியுள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி மன்னிக்க வேண்டும், இந்த பள்ளிக்கூடம் நிவேதிதா என்ற பெயரை தாங்கி இருக்கிறது. மகாகவி பாரதியாருடைய ஞான குரு நிவேதிதா அம்மா. மகாகவி பாரதியார் நிவேதிதா அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்க பெண் விடுதலை, பெண் கல்வி, சக்தி வழிபாடு குறித்தெல்லாம் எழுத பாட ஆரம்பித்தார். மகாகவி பாரதியாரே குருவாக ஏற்றுக்கொண்ட நிவேதிதா என்ற பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த உயர்வான நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த பள்ளிக்கூடத்தின் தாளாளர் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும், அவரது இணையர் முத்து பழனி அம்மாள் அவர்களுக்கும், அவரது வழித்தோன்றல்கள் சண்மதி உள்ளிட்ட அனைத்து குழுவினருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றனர். சிறிது நேரத்திற்கு முன்பாக இங்கு நிகழ்ந்த சிலம்பம் உள்ளிட்ட சாகச கலைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்காக மிக அரிய சிறந்த முயற்சியை எடுத்துக்கொண்ட ஆசிரியர் பெருமக்களை நான் மனதார வாழ்த்தி வணங்கி பாராட்டுகிறேன். ஏனென்றால் ஒரு முயற்சி என்பது ஒருவர் மட்டும் எடுக்கக்கூடியது அல்ல. ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அரிய சிறந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையில் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இது ஒரு பின்தங்கிய பழையப்பேட்டையிலேயே ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம்தான். இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அது 34வது ஆண்டை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பேருக்கு இந்த கல்வி நிலையம் உறுதுணையாக இருக்கிறது. இந்த குழந்தைகளினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது.
இந்த அடுத்தாப்பில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் பரிசளிப்பு விழாவிலையும் நீங்கள் கண்டுகளிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க. ஒரு சிறப்பு விருந்தினராக நான் எனது உரையை மிகவும் சுருக்கமாக முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்குள்ள குழந்தைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை இந்த டெக்னாலஜி நமக்கு உருவாக்கி இருக்கிறது. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எதுனாலும் உடனே ஒரு சந்தேகம்னா நம்மக்கிட்ட கூட இன்றைக்கி பிள்ளைங்க கேட்குறதில்ல, அவங்களே மின்னணு ஊடகங்களில் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு உணர்வுகளை பெருக்கிக் கொள்வதற்கும் நாம் வாய்ப்பளிக்க வேண்டும். நல்ல மனித உறவுகளை எப்படி வளர்ப்பது? நாம் முதலில் வீடுகளில் தொலைக்காட்சிகளை அதிகமாக பார்க்கிறோம். தாய்மார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு வந்தால் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சிட்ருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறோமா? அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக நாமும் பழகி அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமா? அவர்களிடம் தக்க உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறோமா என்று நம்ம பெற்றோர்களும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். மாணவ கண்மணிகளும் புத்தகம் அப்படின்றதை தாண்டி வாசிப்பு என்பதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இன்று நிறைய சிறார் இலக்கியம், குழந்தைகள் இலக்கியம், அதர் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஒரு நூலகம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். உங்கள் முதல்வர் பகிர்ந்து கொண்டார்கள் என்னிடம். அந்த புத்தகங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகங்கள் குறித்து உரையாற்றுங்கள், பேசுங்கள். அந்த புத்தகங்கள் உங்களை ஒரு சிறந்த ஒரு மாணவராக உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்று அடுத்தாப்பில் இந்த உலகம் முழுசும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூழலியல் பிரச்சனை தான். என் முன்னாடி ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினா நிச்சயமாக அந்த செடி என்ன ஆகிடும்? மலர்ந்துடும். இந்த இலைகள் நிச்சயமாக மலரும். ஆனால் நம்ம இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட ரசிக்க முடியாமல் நெல் எந்த மரத்தில் விளையுது அப்படின்னு தான் இன்றைக்கி பிள்ளைங்க கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன இயற்கை சார்ந்த விஷயங்களை இந்த பிள்ளைங்க ரசிக்கிறதுக்கும் ஒரு தற்சார்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் சூழலியல் சார்ந்த விஷயங்களை இந்த பிள்ளைங்க செய்கிறதுக்கும் பள்ளிக்கூடமும் சரி பெற்றோர்களும் சரி அதிகமான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதியோர்களினுடைய நிலை என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் கூட நிறைய இடைவெளி வந்துடுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரியான குடும்பத்தில் உறவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்குள்ள நம்ம சூழலில் நாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வியவே இந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுக்க வேண்டிய தேவை இன்றைக்குள்ள பெற்றோர்களுக்கு இருக்குது. என்ன தான் நமக்கு இந்த மாதிரியான மின்னணு ஊடகங்கள் எல்லாம் இருந்தால் கூட மனித உறவுகளும் மனித உணர்வுகளும் மேம்பட வேண்டும். தனி மனித முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் ஒரு சமூக முன்னேற்றமாக இருக்கும். ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு டீச்சர் எப்போவுமே ஒரு செகண்ட் பேரண்ட்டாகவும் ஒரு பேரண்ட் எப்போவுமே ஒரு டீச்சராகவும் ஃபஸ்ட்டு டீச்சராகவும் இருக்கக்கூடிய அந்த புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு அப்படின்றது முக்கியம். அதை தாண்டி நமக்கு என்ன இருக்குது? படித்து முன்னேறினவங்க தான் நம்ம நாட்டில் அதிகம். படிக்காமல் முன்னேறினவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் படிக்காமல் முன்னேறினவங்களை காட்டிலும் படித்து முன்னேறினவங்க எல்லா வீடுகள்லேயும் எல்லா குடும்பங்கள்லையும் இருப்பாங்கன்னு நமக்கு உறுதியாக நம்ப முடியும், இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஒரு நிவேதிதா ஸ்கூலில் படித்து இப்போ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் வாசித்தாங்க இல்லையா? எவ்வளோ சாதனைகள் உலக அளவில் நீங்கள் சாதனைகள் பண்ண முடியுதுன்னு சொன்னால் இன்னும் கூட உங்களுடைய தனிப்பட்ட தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்கு உங்களோட ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் பெற்றோருக்கும் இருக்கணும், பிள்ளைங்களுக்கும் அதை உருவாக்கி வளர்க்கக்கூடிய தேவை இருக்கணும். இந்த உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, சின்ன சின்ன ஒரு கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆயிஷா நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். நீங்கள் தெரியாவிட்டால் இந்த கையில் இருக்கு இல்லையா, அதை அடித்து கூட பாருங்கள். அந்த ஆயிஷா நடராஜன் உடைய ஒரு ஆயிஷா அப்படின்ற ஒரு சின்ன சிறுகதையை வச்சு தான் அவருக்கு ஆயிஷா நடராஜன் என்று பெயர் வந்தது. அவர் ரோஸ் என்று ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவல் முழுசும் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரே வசனங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த வசனம் எதை குறித்து அமைஞ்சிருக்கும்னா காலங்காத்தால் ஒரு குழந்தைய கிளப்பி ஆட்டோவில் பிடிச்சி தள்ளி ஸ்கூலில் கொண்டு விட்டுறது தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தை வீட்டில் ஒரு ரோசா செடி வளர்த்துருக்கும்.
அந்த ரோசா செடிக்கு தண்ணி விட்டு அந்த குழந்தை பார்த்துட்ருக்கும். அதில் ஒரு மொட்டு விட்டுருக்கும். அந்த மொட்டு இன்றைக்கி பூத்திருக்கும். அந்த மொட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஏங்கும். ஆனால் வந்து அந்த வீட்டு சூழலில் அந்த காலை பொழுது எவ்வளோ அவசரகதியாக 2 பேரும் வேலைக்கு போகிற வீட்டில் எப்படி அவசரகதியாக இறங்கும். அந்த பையனை அப்படி உழுப்பி எழுப்பி பாத்ரூமில் கொண்டு நிப்பாட்டி பள்ளத்தை ட்ரெஸ்ஸை போடு சாப்பாடை கொடுத்து அப்படி ஒரு வேனில் ஒரு ஆட்டோலையோ வேன்லையோ பிடிச்சி தள்ளி கொண்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த பையனோட அந்த சின்ன பிஞ்சு மனசினுடைய ஏக்கம் என்னவாக இருக்கும்னா, அந்த ரோஸ் செடி வந்து பூத்திருக்குமே, அது என்ன பூவாக இருக்கும், எப்படி பூத்திருக்கும்னு ஒரு கனவோடு இருக்கும். அங்கே டீச்சர் வந்து சொல்லுவாங்க, ஒரு படம் கொடுத்து அதுக்கு கலர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ரோஜா செடிக்கு கலர் பண்ண சொல்லுவாங்க. அதோடு அந்த நாவல் வந்து முடிஞ்சிடும். இது வந்து எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குள்ள அவசரகதியான எந்திரமயமான உலகத்தில் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைங்கள் எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம விஷயங்களை கொடுக்குறோம், எது சரி எது தப்புன்னு எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளும் வாழ்ந்து காமிக்க வேண்டியிருக்கு. நம்ம டிவி பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் டிவி பார்க்கும். நம்ம செல்லை பார்த்துட்டு இருந்தோம்னா பிள்ளைங்களும் செல் பார்க்க தான் செய்யும். நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் பிள்ளைங்களும் நல்ல உணவை சாப்பிடணும். நல்ல பாரம்பரியமான உணவுகள் குறித்த ஒரு புரிதலை குடும்பமாக உட்காந்து பேசி, ஒரு சிறுதானிய உணவாகட்டும், ஒரு இயற்கை உணவாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசரகதியான உணவுகளுடைய தீமைகள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. அதை பற்றின ஒரு விவாதம், ஒரு உரையாடல் என்பது குடும்பங்களில் நிகழ்ந்தால் தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ குழந்தைங்களுக்கும் நமக்குமான இடைவெளியை நம்ம அதிகமாக்கிக்கிட்டே போனோம்னா, குழந்தைங்க ஒரு கட்டத்துக்கு மீறினதுக்கப்புறம் எல்லாம் இறுகி போனதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதோ, டீச்சர்ஸ் வந்து கண்டிக்கும் போது எங்கள் பிள்ளை படித்தது போதும் அப்படின்னு சொல்கிறதோ எந்த விதத்திலும் சரியாக இருக்காது. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் 2 பேருடைய ஒத்துழைப்பும் யாருக்கு தேவைப்படுது? இன்றைக்குள்ள குழந்தைங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 2 கையும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தீபத்தை அணையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு டீச்சர்ஸ்க்கும் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்கே படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் எல்லா வளங்களும் பெற்று நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் பெற்று வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டாக்டர் ஜி ஆனந்த் அவர்களை அழைக்கிறோம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி, எந்தம் எண்ணத்தை கூறற்கு நான் என்று முன்வந்து இருந்த திருந்து மொழி, வேற்று வண்ணப் பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி, அதனால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய வென்றாடி வாழ்த்துதுமே என்று தமிழன்னையின் தாழ் பணிந்து இந்த நிவேதிதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய 34வது ஆண்டு விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வரும், எங்களுக்கெல்லாம் எல்லாம் என்றால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்மராஜன் ஒரு சார் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனார். அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியும் ஆகிய மதிப்பிற்குரிய முத்துக்குமார் சார் அவர்களை இந்த வேளையிலே நான் நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் அவர் ஸ்டில் யங்கு தான், ரிட்டையர்டான ஏஜெல்லாம் தாண்டினாலுமே பிசிராந்தையார்கிட்ட போய் கேட்டாங்களாம், நான் இவ்வளவு இளமையாக இருக்கீங்களே என்ன காரணம்னு. யாண்டு பலவாக நரையினராகுதல் யாங்காங்கியர் என வினவுதராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், வேந்தன் அல்லவை செய்யான் காக்கும் யான் கண்டனர் என் இணையர், ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். என்ன அர்த்தம்னா, மாண்ட என் மக்களோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களும் மனைவியும் மக்களும் பெருந்தன்மையும் பெரும் பேரும் அறிவும் பெற்றவர்கள். ஒன்று, ஏன்னா அவங்க மிஸ்ஸஸே வைஸ் பிரின்சிபலாக இருக்காங்க. மகன் சிவசுப்பிரமணியன் வள்ளியம்மை பள்ளியினுடைய தாளராக இருக்காங்க. மருமகள் அவங்களும் மகதான், அவங்க அதே பள்ளியினுடைய பிரின்சிபலாக இருக்கிறாங்க. வேந்தன் அல்லவை செய்யான் காக்கும், நாடு வளமாக இருக்கு, ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. அதுக்கு சான்று தான் முத்துலட்சுமி மேடம். ஒரு கொள்கை சான்றோர் அவங்க சிறப்பு விருந்தினராக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவர் இளமையோடு இருக்கிறாரு. ஸோ முத்துக்குமார் சாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதோடு இந்த வள்ளியம்மை பள்ளியினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் சிவசுப்பிரமணியன் அவர்களே அவருடைய துணைவியார் அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். ஏன்னா நான் வள்ளியம்மை ஸ்கூலில் 1979 படித்தேன். நான் 74 பிறந்தேன். அப்போ அந்த பள்ளிக்கூடம் மேட்டுத்தெரு அறமலர்த்த நாயகி அம்மன் கோயிலில் உள்ளே இருந்தது. அப்போ சார் வாங்கலை, சார் அதுக்கப்புறம் 2012 வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் உங்களை நான் சிறந்தாழ்த்தி வணங்கி வாழ்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக
வான மலைத்துளி யாவும் முத்தாக மாறாது, வண்ணமிடும் மலையாவும் உன் போல சிரிக்காது, தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலை ஆகாது, திருவிளக்கின் ஒளி அழகும் உன்னழகை காட்டாது, நீல கடலலை போல நீடூடி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுளான கண்மணியே நீ வாழ்க என்று இங்கே வீற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களை முதற்கண் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, ஏன்னா இந்த விழாவே பெற்றோர்களுக்கான விழா தான். ஏன்னா ஒரு விவசாயி கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டிருக்கான், ஐயா நான் வந்து விதைக்க தண்ணி பாய்ச்சிதேன், நீ பாடி இஷ்டத்துக்கு மழையை விடுத காத்தடிக்க எனக்கு எல்லாம் கெட்டு போயிருது, நீ எல்லாம் கண்ட்ரோலையும் ஏன்ட்ட தான்னு கேட்டிருக்காரு. உடனே கடவுள் பார்த்தாரு, சரி வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டார். உடனே என்ன பண்ணியிருக்கான், மழையை பெய்யின்னு இருக்கான், பெஞ்சிருக்கு, விதைச்சிருக்கான், திரும்ப காற்றே அடின்னு இருக்கான், முளைச்ச உடனே காற்று அடிக்கி, திரும்ப வெயில அடின்னு இருக்கான், அடிச்சிருக்கு, கடைசியில் பயிர் நல்லா வளர்ந்து எல்லாம் முடிஞ்சோன்னு அறுவடை எடுத்து பார்க்கான், நெல் பூரா பதறா இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லை, பொக்கு. இப்ப திரும்ப கடவுளை கூப்பிடுதான், நீ என்ன வரம் கொடுத்த, நீ எனக்கு எல்லாமே பொக்கா போச்சேன்னு. அப்ப கடவுள் என்ன கேட்டு, நீ என்ன கேட்டியோ நான் தந்துட்டேன், நீயே காத்து அடிக்க சொன்ன, நீயே வெயில் அடிக்க சொன்ன, நீயே மழை அடிக்க சொன்ன, கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன்ட்ட ஏன் கேட்கிறேன். அது இல்லாம கடவுளே செஞ்சா என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். விதைச்ச உடனே மழை இல்லாம இருக்கும், தண்ணி இல்லைன்னா அந்த பயிர் வேறு வந்து தண்ணியை தேடி கீழே ஆழமா போய் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப தண்ணி ஊத்தும் போது நெல்மணி பிடிக்கும், பாசி பிடிக்கும் நல்ல. அந்த நேரம் காத்து அடிச்சோன்னா அங்கே இங்கே அசையும் போது அதுல நல்ல வந்து சேர்மானம் அதிகமா கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்ச உடனே அந்த பச்சைத்தன்மை மாறி மஞ்சத்தன்மை கிடைக்கும். இப்போ நீங்க அறுத்து களத்து மேட்டு கொண்டு வரும்போது காத்து அடிச்சா தான் உங்களால என்ன செய்ய முடியும், தூத்த முடியும். அப்ப எது எப்ப நடக்கணுமோ அப்ப செஞ்சோம்னா கட்டாயம் நல்ல நெல்மணிகள் கிடைக்கும். அது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு தெரியும். மாணவர்களுக்கு எப்போ எதை கொடுத்தா அவங்க நல்லா வளருவாங்க, செழிப்பா வளருவாங்க, அறிவுடையோர் ஆவாங்கங்கிற விஷயம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விண்ணில் இருந்து விழுகின்ற மலைத்துளி மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன் புல்லில் விழுந்து புலகாங்கீதம் அடைவது போல, மூங்கில் கால்ட்டுகளில் மூச்சு விடுவதற்கு தேங்கி நிற்கின்ற தென்றலை போல ஆங்காங்கே நின்று கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கின்ற இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். என்னால் உங்கள் உழைப்பின் மணிகள் தான் இந்த மாணவ மணிகள். ஸோ உங்களையும் நான் வாழ்த்தி வணங்கி பெற்றோருக்கு சொல்றேன், பிள்ளைகிட்ட கொஞ்சமாவது பேசணும். ஒரு குழந்தை பரிசு வாங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வரா, ஏம்மா நீ திருக்குறள் சொல்லி கொடுத்தல, அதை நான் ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட சொன்னேன், டீச்சர் இது பரிசு கொடுத்தாங்கன்னு ஒரு பென்சிலை காட்டுது. அப்பா அம்மா என்ன செய்யணும், பென்சில் வாங்கி கொடுத்தாங்களாடா சந்தோஷம்டா அப்படின்னு வாரி அணைச்சி முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி அப்படின்னு வாரி அணைக்கணும். அந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த பென்சில் தான் இப்படி போல பென்சில் தான் கொடுத்தாலாக்கும், 50,000 ரூபாய் கட்டுதேன், அந்த 1.5 கண்ணு டீச்சர் இங்க வரட்டும், அதுக்குள்ள டீச்சர் 1.5 கண்ணு ஆயிடுவா. அப்படியா இருக்கிறது சொல்லுங்க. பேசணும். அந்த காலத்துல நான் அந்த காலம் சொல்றது 60-70கள்ல ஒரு வீட்டுல 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருக்கும். ஒரு அப்பாட்ட போய் உங்க பையன் என்ன படிக்கான்னா அப்பா சொல்லுவாரு, அவன் 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கான், 7ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கான். அப்படி பாதி மாசம் 6ஆம் கிளாஸ் பாதி மாசம் 7ஆம் கிளாஸ் எங்கேயாவது இருக்குமா? அப்போ ஒரு காலம் 7 பிள்ளைகள் இருந்த காலம். ஒரு அம்மா வந்து கணவர்கிட்ட சொல்லியிருக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், பிள்ளைகளை பார்த்துக்கங்க, சாப்பிட வச்சிருங்க, நான் வந்துருதேன்ட்டு போயிட்டு 10 மணிக்கு திரும்பி வருது. இவன் வாசல்ல சேர் போட்டு கோமா உட்காந்துருக்கான். 7 பிள்ளைகள் வரிசையை குப்புரடிச்சு படுத்து கிடக்கு. வந்த உடனே என்ன பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேலான் இருக்கான், என்ன பார்த்துக்கிட்டேலான் இருக்கான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, என்ன சாப்பாடு கொடுத்தீங்களா, இந்த பாரு இந்த பையன் எய்த்து வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், புடதியில் அடிச்சு சாப்பாடு கொடுத்து படுக்க போட்டிருக்கான்னு. திருப்பி பார்த்தா அந்த பையன் எய்த்து வீட்டு பையன். அவன் அவங்க வீட்டுக்கு போற பையில இவன் தான் பிள்ளை எது அடுத்த வீட்டு பிள்ளை எதுன்னு தெரியாத காலம்லாம் இருந்த காலம். ஆனா இப்ப நிலைமையை யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி இருக்கும். ஒரு காலத்துல வந்தவாசின்னு ஒரு போர் நடந்தது, டச்சுக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும். நம்மளை யார் வச்சுக்கிட்டதுன்னு அந்த போரையும் வேடிக்கை பார்த்தவங்க தான் இந்தியா. யார் வேணாலும் ஆண்டுட்டு போட்டோம், நமக்கு என்ன இருக்கு, டிவி இருக்கு, ரேடியோ இருக்கு, இப்ப செல்போன் வந்துட்டு எவன் வேணாலும் எதை வேணாலும் கொண்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீட்டுல டவுன்ல தான் நினைக்கிறேன், திருடனை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாரு, திருடனை எப்படி பிடிச்சிங்கன்னு. அவன் மாடி வழியா ஏறி வெள்ளி பாத்திரத்தை திருடி இருக்கான், நாங்க பார்க்கல. படிக்கட்டுல இறங்கி வந்து பீரோல திறந்து பணத்தை எடுத்திருக்கான், பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ள போய் 4 தோசை எடுத்துட்டு இருக்கான், நாங்க பார்க்கல. அப்புறம் எப்ப பிடிச்சிங்க, நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தொட்டோம் பாருங்க பிடிச்சிட்டோன்னு. அப்ப அது வரைக்கும் அவனை விலகு நீங்க படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யோசனை பண்ணுங்க. பிள்ளைகள்கிட்ட பேசணும். அதே மாதிரி கணவன்களும் என்ன செய்யணும்,
வைக்கக்கூடிய சாப்பாடை ரசிச்சு ருசிச்சு பார்க்கணும். டிவியை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுதாங்க. முன்னாடி மாநாட மயிலாடன்னு ஒன்று ஓடிச்சு, இப்போ ரஞ்சிதமேன்னு ஒன்று ஓடுது. இதை பார்த்துக்கிட்டே ஒரு கணவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. டிவியை பார்த்துக்கிட்டு லைட் அமர்த்திட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. முறுக்குன்னு நினைச்சு முறுக்கை கடிச்சிருக்காரு. என்ன முறுக்கு இது தூணு துப்பிட்டாரு. அந்த அம்மா லைட்டை போட்டு பார்க்கு கொசுவத்தி சோறுல எடுத்து இந்த ஆள் கடிச்சிருக்கான். ரஞ்சிதத்தை பார்த்து பார்த்து இது இப்படியா சாப்பிட்றது, சாப்பிட்டதை பாராட்டணும். ஏமா நீ வச்ச புரோட்டா நல்லா இருக்கு சூப்பர்னு சொல்லணும். அப்ப அந்த அம்மா ஒன்று சொல்லி என்னத்தை சாப்பிடுத, நான் கொடுத்தது இட்லின்னு கூட தெரியாம புரோட்டான்னு சொல்லிட்டு இப்படியா பாராட்டுறது. நீங்க வீட்டில் பார்த்துருக்கீங்களா, குழம்பு நல்லா இருக்குன்னா போதும் எல்லாரும் நான் தான் வச்சேன்னு ஓடிடுவாங்க. நான் தான் கயிறு விட்டினேன், நான் தான் அரிசி களைஞ்சேன், நான் தான் தண்ணியை ஊத்துனேன், ரசம் நல்லாவே இல்லைன்னா போதும் யாருமே வைக்கலன்றுவாங்க. வேற என்னது குழாயிலே வந்தது. யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளை சொல்லுதோம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள்கிட்ட கத்துக்கிறதுக்கு. லியோனார்டோ டா வின்சின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ஓவியர், கவிஞர், அறிவியல் ஆராய்ச்சியாளரும் கூட. இந்த பிள்ளைகள் படம் வரையும் பார்த்துருக்கீங்களா, ஒரு ரவுண்டா போட்டு குச்சி குச்சியா அந்த தலையில முடியை போட்டு வாயில ஒரு சிகரெட்டை வச்சு சொல்லும் இதான் எங்க அப்பா அப்படிங்கும். அப்படின்னா அப்பா அவர் முன்னாடி சிகரெட் குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்க கூடாது. லியோனார்டோ டா வின்சி ஃபேமஸா ஒரு ஓவியம் வரைஞ்சாரு. என்ன ஓவியம்னு சொல்ல முடியுமா யாராவது? என்னடா இருந்தாலும் பேசிக்கிட்டே கேள்வி கேட்கான்னு பார்க்கல. வாத்தியார் பத்தியில வாத்தியார் புத்தி போவாது. எங்க காலேஜில் நான் கேள்வி கேட்பேன், ஆனால் நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை, அவன் வெளியே வாடாமானா உள்ளே வாடாமானு நானே சொல்லிடுவேன். என்னன்னா மோனலிசா ஓவியம் அதை வரைஞ்சது லியோனார்டோ டா வின்சி. அவர் இன்னொரு ஃபேமஸான ஓவியம் வரைஞ்சார் தெரியுமா, லாஸ்ட் சப்பர்னு. இயேசுநாதர் கடைசி அவர் சீடர்களோட விருந்து உண்ணார்ல, அந்த லாஸ்ட் சப்பர் ஓவியமா அவர் தான் வரைஞ்சாரு. இதை ஏன் சொல்றேன்னு கேளுங்க, இனிமேதான் மேட்டரே இருக்கு. அவர் இன்னொரு ஓவியம் வரைஞ்சாரு. என்ன ஓவியம்னா, விமானம் கண்டுபிடிக்கப்படல, விமானம் 1903 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அவர் வாழ்ந்தது 14ஆம் நூற்றாண்டு 1400. அப்ப அவர் பேராசூட் படத்தை வரைஞ்சிருக்காருங்க, மேல இருந்து குதிக்கக்கூடிய பேராசூட் படம். அப்ப எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனை இருந்திருக்கு பாருங்க. அதனால உங்க பிள்ளைகள் படம் வரையும் போது நோட்டை கொடுங்க. சில பிள்ளைகள் அந்த செவுத்துல கிறுக்கும் போது அதை நீ கூட சத்தம் போடக்கூடாது, நீ வரேன்னு சொல்லணும். அந்த வரையக்கூடிய திறன் வரும்போது அதனுடைய சிந்திக்க திறன் பெருகும். சிந்திக்கும் திறன் வளரணும்னா பிள்ளைகளோட பேசணும். எவ்வளவோ விஷயங்கள் பிள்ளைகள்கிட்ட நம்ம கத்துக்கலாம், அதை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த லியோனார்டோ டா வின்சி அதை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மகாத்மா காந்தி இருக்காரு, நம்ம எல்லாரும் தேச தந்தைன்னு போட்டுருந்தோம். இவருக்கு குரு யாரு அப்படின்னா லியோ டால்ஸ்டாய்னு ஒருத்தர் ரஷ்ய எழுத்தாளர். அவர் தான் இவருக்கு குரு. அவர் இந்தியாவுக்கு கல்கத்தாக்கு வராரு. அவரை போய் ஆற தழுவிட்டு, குழந்தைங்க நல்லா கேட்டுக்கங்க, அவரு போய் ஆற தழுவிட்டு, குருவே நீங்க எங்க இந்த அகிம்சை தத்துவங்களை கத்துக்கிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து தான் நான் அகிம்சையை கத்துக்கிறேன், நீங்க எங்க இருந்து படிச்சீங்கன்னு கேட்டிருக்காரு. நல்ல கவனமா கேட்கணும் இங்க இருக்கிற அத்தனை பேரும். அப்போ லியோ டால்ஸ்டாய் இதை நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, உங்க இந்தியால, உங்க தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் திருக்குறள்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதுல இருந்து கத்துக்கிட்டேன்னாரா. மகாத்மா காந்திக்கு சேமா போச்சான், நம்ம தேசத்தில் இருக்க ஆள நமக்கே தெரியாம போச்சான்னு. அவரு என்ன பாடலை சொல்லியிருக்காருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல், அதுல இருந்து தான்ப்பா நான் அகிம்சையை கத்துக்கிட்டேன். அப்ப மகாத்மா காந்திக்கே ஒரு சிந்தனையை உதிக்க செய்யக்கூடிய இனம் நம்ம தமிழனும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு இஸ்லாம் பெருமக்களுக்கு ரமலான் நோன்பு எல்லாரும் நோட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய நோன்பு சிறக்க என் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை பதிவிட்டு கொண்டு, அதுலேயும் உங்களுக்கு 27ஆவது நாள் நோன்பு ஒரு முக்கியமான நோன்பு, அப்படித்தானே? 27ஆம் நாள் நோன்பை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. மார்கழியிலையும் அப்படிதான் 27ஆவது நாள் சிறப்பான நாள். அதை ஆண்டாள் பாடுறாங்க, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா நிந்தனை பாடி பறைகுண்டு யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசீலனால் தோடகமே சூழ்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலங் யாமணிவோம் ஆடை உறுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிந்தேலோ ரெம்பாவாயின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆண்டாளு. அப்படி அந்த சக்கரை பொங்கல் எடுக்கும்போது நெய் அப்படி வழியணுமா, அதை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணுமா. அதே தான் வள்ளுவர் சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். சல்லுல்லாஹி சல்லா அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. ரம்ஜான் அப்போ என்ன சொல்றாரு, ஈத்து பெருநாளை ஒட்டி இருக்கிறதுலேயே அதிக சதைப்பிடிப்பான பகுதியை பிறருக்கு கொடு. எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தான் சொல்றாரு, சொர்க்கம் எங்க இருக்கிறது, உனது தாயின் காலடியில் இருக்குன்னு. பிள்ளைங்க கேட்டுக்கங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அந்த வீட்டில் ஒரு குழந்தை நின்னுது, அது மம்மிட்டு கிடந்தது.
என்ன மம்மம்மா, ஒரு பேச முடியாத பிள்ளையா இருக்கும் போட்டு என்ன மம்ம அப்படின்னு. நாங்கள் எங்கள் மம்மியை மம்முன்னு தான் கூப்பிடுவோம். முதல்ல மம்மின்னு கூப்பிடவே தப்பு. மம்மின்னா எகிப்தில் என்ன அர்த்தம்? பெணம்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. தாய்மொழி தமிழில் என்ன அழகான வார்த்தை தெரியுமா? அம்மா. ஆனா உயிரெழுத்து. பிள்ளைகள் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு உயிரை கொடுத்தவ உங்க அம்மா. அதான் ஆ. இம்முனா மெய்யெழுத்து. உன் மெய்யாகிய உடம்ப கொடுத்தது உங்க அம்மா. மா கூட்டலா. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தெழுத்து. உயிரையும் ரத்தத்தையும் வருத்தி பாலா கொடுத்து உன்னை வளர்த்திருக்கா. அவதான் அம்மா. மற்றவெல்லாம் சும்மா. புரியுதா உனக்கு? அம்மானா நீ சும்மா நினைச்சுக்கிட்டியா? அந்த பிள்ளை மம்மம்ட்டு கிடக்கு. என்ன மம்மு? மம்மியை மம்முன்னு கூப்பிடுவோம். அப்போ உங்க பெரியம்மாவை மேக்சிமம், உங்க சின்னம்மாவை மினிமம். குடும்ப விலங்கு அப்படியே போ. வள்ளுவர் அகரத்தில் ஆரம்பிச்சு உகரத்தில் முடிச்சாரு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆனால் ஆரம்பிச்சாரு. முதல் குறள் என்ன பாப்பா? எல்லாரும் சொல்லு. முதல் திருக்குறள் என்னது? வெரி குட் சார். உண்மைக்கு முத்துக்குமார் சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல் குறளை எல்லா சின்ன குழந்தைங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப பெரியவங்க பக்கம் தாவுறேன். பெற்றோர்கள் வாங்க, உங்க பிள்ளைகள் முதல் குறளை சொல்லிட்டு நீங்க கடைசி குறளை சொல்லணும். சொல்லுங்க பாப்போம், கடைசி குறள் என்னது? என்ன கப்சிப்புன்னு ஆயிட்டியா? ஓ, உம்ம வாத்தியார் வேலை எங்கிட்டே காட்டுதியான்னு. சரி, உகரத்துல முடிக்காரு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். அதான் கடைசி குறள். இதை ஏன் சொல்றேன்னா, வீடுனா சண்டை வருங்க, வரணும். வந்தாதான் நல்லா இருக்கும். முதல்ல சண்டை வரணும். அப்புறம் சாயங்காலம் சேரும் போது இனிமே இருக்கும் பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன கோவிச்சுக்கிட்டுதா? போயா, என்னம்மா நீ வாம்மா அப்படின்னு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஏன் உங்க வீட்டில் சண்டையே வராதான்னு யார் சொன்னா? வரும். எப்படி வரும்? அவ கோபமா இருந்தா என் மேல கத்தியை கொண்டு எறிவா. பட்டா அவ சிரிப்பா, படலன்னா நான் சிரிப்பேன். பதிலுக்கு நான் அவன் மேல மிக்சியை தூக்கி எறிவேன். பட்டா நான் சிரிப்பேன், படலன்னா அவ சிரிப்பா. அப்படி குடும்பமே சிரிப்பா சிரிக்கும் போங்கன்னா இதுவா இருக்கும். குடும்பம் அப்படிதான் இருக்கும். ஒரு வீட்டில் டூர் போயிருக்காங்க. டூர் போகும்போது கார்ல ஏறியாச்சு. ஏறின உடனே அவர் கேட்காரு, வீட்டை பூட்டினியா? உடனே அந்த அம்மா அவரை பார்த்து கேட்க, நீ கேஸ் அமர்த்தினியா? ஏன்னா அவர் தான் சமையல். கேஸ் அமர்த்தினியா? சண்டை வந்துட்டு, உன்னைய நான் கெட்டி இருக்கவே கூடாது. அவரு இந்த அம்மா, உன்னைய நான் கெட்டி இருக்கவே கூடாது. என்னைய மதுரையில கேட்டாங்க, தேனியில கேட்டாங்க, நார்கோயில கேட்டாங்க, தென்காசியில கேட்டாங்க. உடனே அவரு உள்ளூர்ல ஒரு பேரும் கேட்கல, உன்னைய நான் தானே கேட்டேன். ஒரு அம்மா நைட்டு 12 மணிக்குங்க மேக்கப் போடுது. நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்க வந்துச்சு, மேக்கப் போட்டிருக்கா. போட்டுக்கிட்டெல்லாம் வச்சு ஸ்னோவெல்லாம் அடிச்சு, உடனே இவர் என்ன மேக்கப் போடுதுன்னாரு. பேசாம படு, நான் கொலை வெறியில இருக்கேன். நானே செல்லு ஓப்பன் ஆகல, ஃபேஸ் லாக் வச்சிருக்கேன். செல்லு என் ஒரிஜினல் மூஞ்சை காமிச்சா திறக்க மாட்டுக்கு. மேக்கப் போட்டான்னு திறக்க போகுது. அவன் முணங்கிட்டே படுத்திருக்கான். உன் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ என்னைய பத்தி நினைச்சு பாரு. இப்போ அந்த சண்டை வரணும், வந்து ஓயணும். சிலர் பார்த்திருக்கீங்களா, வெளியே வீட்டை பூட்டிட்டு போகும்போது பூட்டை தொங்கி பார்ப்பான், பூட்டி இருக்கமா இல்லையா, ஒளிஞ்சு கிடந்து பார்ப்பான், யாராவது வந்திருக்காங்களா. ஆபீஸுக்கு போன பிறகு கூட இருக்கவனு கேட்பான், நீ வீட்டை பூட்டினியா அப்படிமா. ஒரு வேலையும் பார்க்க மாட்டான், அப்படியே இருக்கும். தாய்மானசாமி சொல்லுதாரு, மனதை அடக்கணும். பெத்தவங்களுக்கு தான் சொல்றேன். எடுத்த உடனே நம்ம பிள்ளைகள் டாப்புக்கு வந்துடாது. ஆனா எப்படி போட தெரியும்? 1ஆம் கிளாஸ் எல்கேஜி டீச்சர் என்ன பாடுபட்டு இருப்பாங்க சொல்லுங்க. அந்த ஆணை போட்டு கொடுக்கறதுக்குள்ள அவங்க தாவா கட்டே வந்துடும். அதுவும் அந்த காலத்துலலாம் எங்களை சார்லாம் அடிப்பாங்க, அடி விழும். அதுல ஒரு வாத்தியார் சார் எங்களை அடிப்பாரு. அடிச்சிட்டு சொல்லுவாரு, நின்னு வாங்கிடாம பாரு. அவர் என்ன திருப்பதியில் அட்டா தராரு நின்னு வாங்குறதுக்கு. ஆனா இப்ப அடிக்க முடியுமா? அடிக்க வேண்டாம், உத்து பார்த்தா போதும். கொலை முயற்சின்னு சிஓ ஆபீஸ்ல இருந்து ஜீப் வந்துடும், தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படிதானே? அப்ப இதை தாண்டி உங்க பிள்ளைகளை டீச்சர்கள் படிக்க வைக்கணும். அப்ப டீச்சர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும், யோசனை பண்ணி பாருங்க. அதாவது நல்லா கேட்டுக்கங்க. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் மகாவீரர் அலெக்சாண்டர், who conquered the whole world. அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீ எப்படா ஜெயிச்ச? அலெக்சாண்டர் சொல்லுதான், பிள்ளைகளை நல்லா கேட்டுக்கங்க, குழந்தைங்க தான் கேட்கணும், ஆங்காங்க நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேளுங்க. அலெக்சாண்டர் பதில் சொல்றான், நான் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணம் எனது பெற்றோர்கள், இந்த உலகம் என் கைகளில் வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னா அந்த ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு பாருங்க. இதுக்கு கூட நீ கைத்தட்டலன்னா வேற எதுக்கு கைத்தட்ட போற சொல்லு? வலிமை. அதாவது முத்து குளிக்கிறது நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரிய தொழில். முத்து குளிக்கிற கதை தெரியுமா?
நடுக்கடலுக்குள்ள போவாங்க போட்டு கொண்டுட்டு, ஒரு 4-5 பேர் போவாங்க, எப்படியும் மாசக்கணக்காகும். அப்போ உள்ள முத்து குளிக்க இறங்குறான் பாருங்க, மேல ஒரு கம்புல 2 கயிறு கட்டியிருப்பாங்க. ஒரு கயிறுல மணி, இன்னொரு கயிறு அது உயிர் கயிறு உடம்புல சுத்தி கட்டியிருப்பாங்க. இவன் கீழே போய் முத்து எடுத்துட்டோம்னா அந்த மணியை அடிப்பான், அடிச்சோம்னா இவன் இழுத்துறணும். அந்த மேல தூக்கக்கூடிய கயிறுக்கு பேர் உயிர் கயிறு. அந்த உயிர் கயிறு யார் கையில இருக்குன்னு தெரியுமா? இந்த முத்து குளிக்கிறான்ல அவனோட உயிர் கயிறு யார் கையில இருக்குன்னு தெரியுமா? அவனுடைய மைத்துனன் கையில, மனைவியோட அண்ணன் கையில இருக்கும். ஏன்னா அவன் பிடிச்சிருக்கிறது தன் தங்கையினுடைய தாலி கயிறுன்னு எண்ணிக்கிட்டு பிடிச்சிருப்பான். வேற ஒருத்தன் கையில கொடுத்தா தூட்டு போயிடுவான். அப்படித்தானே? இந்த முத்து ரோமானிய தேசத்துல போய் இருந்துதான். அங்க பிலிப்புன்னு ஒரு மன்னன், நல்லா கேட்டுக்கங்க, அவன் அரசவையில் இருக்கும்போது ஒரு காவலாளி ஓடி வரான். ஐயா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கு இலவசம் பிறந்திருக்கான். உடனே அவரு கொற்கை முத்து ஒரு கையள்ளி அப்படி கொடுத்தாராம், வச்சுக்கடான்னு. ஒரு கைங்கிறது 7 தலைமுறைக்கு வரும், அவ்வளவு வேல்யூ உள்ளது. போய்கிட்டு இருந்தவனை திரும்ப கூப்பிட்டுருக்காரு, வாடான்னு. இன்னொரு கை முத்து கொடுத்துருக்காரு. அவங்க கேட்டிருக்கான், ஐயா முதல்ல கொடுத்த ஒரு கையே எனக்கு ஒரு தலைமுறைக்கு தாங்கும், எதுக்கு இன்னொன்னு? முதல்ல கொடுத்த முத்து எனக்கு குழந்தை பிறந்ததுக்காக. 2வது கொடுத்த முத்து எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும்போது என் மகன் பிறந்திருக்கிறான், என் மகனும் என் ஆசிரியரிடத்திலே படிப்பான் அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப அந்த ஆசிரியருடைய பலத்தை நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவங்க கத்து கொடுக்கலன்னா வளர முடியாது. நான் வள்ளியம்மை ஸ்கூல்ல படித்தேன் 79ல். இன்னைக்கு ஒரு கல்லூரியில முதல்வராக இருக்கேன். நிறைய கல்லூரியில போய் எனக்கு இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா அநேகமா 62 நினைக்கிறேன். 62 பள்ளிகள் ஆண்டு விழால பேசிட்டேன். அது போக இந்த ஆண்டு 79 பள்ளிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் முடிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்னுடைய அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் தான் காரணம். முகம் தெரியாத ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் முத்துக்குமார் சார் சாதாரண ஆளா? அவரு எவ்வளவு அமைதியா இருக்காரு, அவளுக்குள்ள என்ன பொட்டன்ஷியல் இருக்கு சொல்லுங்க. ஒரு பழைய பேட்டைய நிவேதா ஸ்கூல் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச 50வது ஆண்டுல இது புதுப்பேட்டையா மாறும் சார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, கட்டாயம் புதுப்பேட்டையா மாறும். இங்க இருக்கும் மாணவர்கள் அத்தனை பேரும் கலெக்டர்களாக, எஸ்பிக்களாக, டிஎஸ்பிக்களாக, தாசில்தார்களாக, ஏன் நாளை நாட்டை ஆளும் மந்திரிகளாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சாதாரணப்பட்ட மனிதரா? இந்த உலகிலேயே பெரிய விசிட்டிங் கார்டு உள்ள ஆள் யார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். சார் எங்க வீட்டுக்காரர் அப்படிங்களா? சொல்லலாம், தப்பு இல்லை. உங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு பெரியவங்க. அதாவது நான் அந்த போடியத்தை யூஸ் பண்ண மாட்டேன். அது எதுக்குன்னா, பேசுறவங்களுக்கு இந்த நடுக்கம் தெரியாம இருக்கு, அதை பிடிச்சிக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே பேசி மயங்கி விழுந்துட்டாரு. பேசி முடிச்சுட்டு ஸ்டேஜில் உட்கார்ந்தாரு என் பக்கத்தில். திறமையான வாத்தியார், எனக்கு நல்லா தெரியும், நல்ல பாடம் எடுப்பார். மேடையில் அவரை வரவேற்பை சொல்ல விட்டுட்டோம். முடிச்சிட்டு என் பக்கத்தில் உட்கார்ந்தவர் தண்ணி குடிக்கணும்னு தண்ணி எப்படி மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தார். என்ன சார் தண்ணியை மேலே ஊற்றிய, ரொம்ப வேர்வையா இருக்கானே? இல்லை சார், கை வாய்க்கிட்ட போக மாட்டேங்குன்னு. அந்த மைக்கு கிட்ட போன பிறகு அவ்வளோ பயம் வந்துட்டு. ஏன்னா எல்லாராலையும் அதில் பேச முடியாது. எதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறாங்க? உங்க பிள்ளைகள் முன்னாடி மேடை பேச்சும் ஒரு கலை தாங்க. கம்பன் சொல்றான், ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பளிங்கு போவள் என் உள்ளத்தில் உருப்பளையும் வாராது இடரனுக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்காகத்தான் இதை சார் செய்யறாரு. பெரிய விசிட்டிங் கார்டு உள்ள ஆள் கேட்டனா யாரு? சரி நானே சொல்றேன், நம்ம ஒப்பந்தமே அதானே, நான் தான் கேட்கணும், நான் தான் பதில் சொல்லணும். என்ன சரி, கண்ணகி தாங்க பெரிய விசிட்டிங் கார்டு உள்ளவா. அவட்ட போய் கேட்டிருக்காங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையில் அவன் நிக்கா, கையில சிலம்பு, கண்ணுல கோவம், விரித்த கூந்தல். யாரம்மா நீ? அவ சொல்றா, அவ விசிட்டிங் கார்டை கேளுங்க. தேரா மன்னா செப்பதுடையல் எல்லரி சிறப்பின் இமைவர் வியப்ப புல்லூர் புன்கன் தீர்ந்தோமன்றியும் வாயிற் கடமணி நடுநாடுங்க நாவிற் கடமணி உகுநீர் நெஞ்சிச்சோட தாம்தம் அருந்தவம் புதல்வன் ஆளியில் மடிந்தோன் அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை திறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்கார் சிலம்பு கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பேரேன்னு சொன்னானா? அவ்வளவு பெரிய விசிட்டிங் கார்டுக்கு அவ சொந்தக்காரின்னா, அதற்கு இணையான விசிட்டிங் கார்டுக்கு சொந்தக்காரர் எங்களது அன்பு அண்ணாச்சி முத்துக்குமாரசாமி என்பதை இந்த அவையிலே பதிவிட்டுக் கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியும், ஆனா அமைதியா இருக்காரு. அதாவது அடக்கமுடையோர் அறிவிலார் என்று கடக்க கதவும் வேண்டாம். ஓடு மீன் ஓட உருமீன் காத்திருக்க வாடி நின்றதாம் கொக்குன்னு சொல்லலாம் மடைத்தலையில். யோசனை பண்ணி பாருங்க. அது வெயிட் பண்ணும், காலம் வரும்போது அந்த காரியத்தை செய்து கொடுக்கும். ஏகலைவன் பத்தி சொல்றேன், கடைசியா கேட்டுக்கங்க.
துரோணாச்சாரியார் குரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர் தான் குரு. இங்க 5 பேர், அங்க 100 பேர், அவர் தான் வாத்தியார். ஆனா ஏகலைவன் ஒரு வேடன். இவர் அரச குலத்துக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு, வேடனுக்கு கிடையாதுட்டாங்க. அதனால அவன் என்ன பண்ணா, துரோணர் மாதிரி ஒரு மண் சிலையை காட்டுக்குள்ள செஞ்சு, துரோணர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்து பார்ப்பான். பார்த்துட்டு காட்டுக்குள்ள அவர் சிலையை வச்சு அது முன்னாடி வில்லு வித்த பழகினாங்க. கடைசியில் அவன் அர்ஜுனனையே மீறிய ஒரு வில்லாளி ஆயிட்டான். அர்ஜுனன் அழுதுட்டான். துரோணர் நீங்க தான் வாத்தியார் அவன் சொல்லுதானே, நீங்க எப்ப சொல்லிக் கொடுத்திய? அவர் அழுதுட்டார், நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லடா. அவன் மறைஞ்சிருந்து பார்த்துருக்கான், பார்த்து கத்துக்கிட்டான். கடைசியில துரோணர் போய் அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு குரு யாரு? நீங்க தான் ஐயா. நான் எப்பண்டா சொல்லி கொடுத்தேன்? நான் ஒளிஞ்சு கிடந்து பார்த்து கத்துக்கிட்டேன் ஐயா. சரி, நான் தானே குரு. அப்ப நீ ஒண்ணு செய், எனக்கு குரு தட்சணை கொடு. சொல்லி கொடுக்காத வாத்தியார் குரு தட்சணை கேட்காரு. நல்லா கவனமா கேட்டுக்கங்க. சொல்லி கொடுக்கல, அவன் தூர இருந்து ஒளிஞ்சு கிடந்து கத்துக்கிட்டவன், அவன் குரு தட்சணை கேட்கிறாரு வாத்தியார் அவன்கிட்ட போய். உடனே அவன் சொல்ல, என்ன வேணும் கேளுங்க குருவே, நான் தாரேன். உடனே அவர் கேட்டாராம், அர்ஜுனனை இவன் தாண்டிடக்கூடாது. அப்ப ஒரே வழி, உன் வலது கை கட்டவரில் தாடாதான் குறுக்காணிக்கன்னாரு. உடனே வெட்டி கையில கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வில்லு அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அர்ஜுனா ஆட்டோமேட்டிக்கலி பிகம் த பெஸ்ட் ஆரோ ஒர்க்கர்னு ஆயிரும். மாத்தி விட்டாரு. இப்போ படிக்க சொல்லி கொடுக்காத ஒரு மாணவன்கிட்டயே ஆசிரியர் கட்டவரில் கேட்டு கொடுத்தாங்கன்னா, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம என்ன செய்யணும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த பள்ளியின் பார்ப்பட்டது. இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இங்க இருக்கும் ஆசிரியர்கள் பார்ப்பட்டது. இவர்கள் அனைவருடைய கவனமும் இவர்கள் அனைவருடைய பாதுகாப்பும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் பார்ப்பட்டது. ஆகவே இந்த பள்ளிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கள். கொடுத்தா நிச்சயமா உங்க பிள்ளைகளை மாற்ற முடியும். குழந்தைங்களா, உங்களுக்காக ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் கேட்கறியா? உங்க பள்ளிக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? பிள்ளைலாம் இருக்கீங்களா? எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாடி வா, சைட்ல நிக்க பிள்ளைலாம் வா. ஒரு பாட்டு போட போறேன், உங்க ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டோட முடிச்சிருவோம். ரெடியா இருக்கீங்களா? இப்படிதான் ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் இந்த பாட்டை ராகமா பாடுவேன்டான் இருக்காரு. அப்ப பையன் எந்திரிச்சு என்ன கேட்கணும்? சார் பாடுங்க கேட்போம் தானே சொல்லணும். பையன் எந்திரிச்சு கேட்டிருக்கான், ஐயா உங்களை பாடேல பார்க்கணுமியா அப்படின்னு இருக்கான். என்ன கேட்டிருக்கான்? ஐயா உங்களை பாடேல பார்க்கணுமியா. இன்னொரு பையன் எந்திரிச்சு எப்ப பார்க்கலான்னு இருக்கா, அவரு டெய்லியா போவாரு. சரி வா, குழந்தைங்களாம் முன்னாடி வாங்க. ரெடியா இருக்கியா? ஒரு பாடல் பாடி முடிச்சிருவோமா? பாட்டு மலையாள பாட்டு. எனக்கு பெருசா மலையாளம் தெரியாது. யாராவது மலையாளி உண்டெங்கில் என்னை ஜெபிக்கணும். சரியா? ரைட், எல்லாரும் கவனி. நான் சொல்லுவேன், அதே மாதிரி நீ செய்யணும். ரெடியாப்பா? ஃப்ரண்ட் ராகம், ஜீவதாளம், விரல் தாளம். இதே மாதிரி செய், விரல் தாளம் போட்டு பார்ப்போம். நீ செய் ராஜா. இந்த பாரு, இங்க இருக்க பிள்ளைகளே. இப்ப ரெடி? பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், விரல் தாளம். நல்ல சத்தமே வர மாட்டேங்க. பெற்றோர்களும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், விரல் தாளம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், ஓரன்னம். எல்லாரும் சொடக்கு போடுங்க, சத்தமே வர மாட்டேங்க. பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தொடத்தாளம். தொடையில தாளம் போடு. வெரி குட். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தொடத்தாளம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், ஈரன்னம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், ஈரன்னம். ஜீவராகம், ஜீவதாளம், கால்தாளம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், மூணெண்ணம். வெரி குட். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், மூணெண்ணம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், கைத்தாளம். வெரி குட். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், கைத்தாளம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், நாளெண்ணம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், நாளெண்ணம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், சே தேங்க்யூ. பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், சே தேங்க்யூ. பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், அஞ்செண்ணம். பாடான் ஜீவராகம், ஜீவதாளம், தேவராகம், ஜீவதாளம், அஞ்செண்ணம். எங்களின் அழைப்பிற்கு இணங்க இவ்விழாவிற்கு வருகை தந்த எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சிலரை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் மகாராஜன். ஆடியன்ஸ் ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் இவர். தற்பொழுது மருத்துவராக இருக்கிறார்.
அடுத்ததாக ஈஸ்வரச்சந்திரன், proprietor of Wisdom Tuition Center in பழையப்பேட்டை. பலத்த கலகோஷம் கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களும் இன்னும் சில வருடங்களில் இதே மாதிரி மேடைக்கு வருவாங்க. விஜய் ரோஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் ரோஷன், இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் பெற்றோர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இவர்களின் பெற்ற தாய்க்கு மட்டுமல்ல, வளர்த்த அன்னையாக நாங்கள் ஆசிரியர்களும் பெருமைப்படுகிறோம். இவர்களை மேடையில் அலங்கரிக்கிறோம். அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். Teachers, my dear parents and my dear brothers and sisters, நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் அது என்னென்னா, நான் என்னை விட எங்கள் அப்பா என்னோட ஆர்வமாக கிளம்பிகிட்டு இருப்பாங்க. லைக் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ ஹாஃப் அன் ஹவர் நம்ம சீஃப் கெஸ்ட் என்ன பேசுகிறாங்க அது எப்படியாவது கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் கிளம்புவாங்க. லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நானும் இப்படி உட்காந்து எங்கள் அப்பாவோட கேட்டுகிட்டு இருந்தேன். இந்த ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், என் ஃபேமிலி கேட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரின்ஸிபல்ஸாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னு கூப்பிட்டோன்னே எனக்கு ஆக்சுவலி லீவ் அப்படிங்கிறதே இல்லை, ஆனாலும் கண்டிப்பாக போகணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கும். கோலை அச்சீவ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த கோலில் திரும்பி பார்த்தா நமக்கு எவ்வளோ செல்ஃப் டவுட் இருந்துச்சு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அந்த செல்ஃப் டவுட் நம்ம ஜூனியர்ஸ்க்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சொல்லணும், அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. இப்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கும். லிட்ரலி நான் என்னோடய 10th படிக்கும்போது தான் நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த நீட் எக்ஸாம் மோஸ்ட்டாக யாருக்கும் அது எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு, ஒரு 1.5 lakh people எல்லா வருஷமும் எழுதுவாங்க, அதில் வித்தின் 3000 எடுக்கணும். ஸோ இதை கேட்டப்போ நியர்லி இம்பாசிபிள், அது எப்படி 1.5 lakh people நம்மளால் 3000 எடுக்க முடியும், இப்படி தான் தோணும். ஆனால் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதை தாண்டி நம்ம ஸ்கூல், நம்ம டீச்சர்ஸு, முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தப்போ பை காட்ஸ் கிரேஸ்லேயும் ஃபுல் எல்லாரோட எஃபர்ட்னாலேயும் அதே 1.5 lakh people 650th ரேங்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை ஏன் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ என்ன கோல் வேணால் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோலுக்கு நீங்கள் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது என்ன கோலாக இருந்தாலும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நான் அவ்வளோ ஜீனியஸ் இல்லை, என்னால் முடியாது, என்னோட நிறைய பசங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களால தான் முடியும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னா எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் அவன் அந்த ஜீனியஸான பையன் ஒரு டைம் படிக்கிறான் அப்படின்னா நம்ம எல்லோரும் 4 டைம் படிக்கணும், அவ்வளோதான். நான் நிஜமாக சொல்கிறேன், அந்த 4 டைம் நம்ம படிக்கணும், நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் அவன் படிக்கலைன்னா அவன் ஜெயிக்க மாட்டான். ஸோ இது எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா,
நான் 10th பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து என்னோடய ஹோல் எம்பிபிஎஸ்லேயே நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னை அவ்வளோ மோட்டிவேட்டடாக வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் மெர்சி மேம், தங்கமணி மேம், ஜெஸ்ஸி மிஸ்ஸு, பொன்பாண்டி சார், பாலமுருகன் சார், காளிதாஸ் சார் எல்லாருமே அவ்வளோ நம்பினாங்க. உங்களை ஸ்கூலே ஃபுல்லாக நம்பும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, அடுத்தடுத்து என்ன எவ்வளோ மார்க் வாங்கலாம். இந்த எக்ஸாமில் நான் 480 வாங்கினேன், அடுத்து 485 வாங்கணும். உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க, எதுவுமே இருக்காது. எனக்கு லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூலும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும். லிட்ரலி டெய்லி உங்களுக்கு 4 எக்ஸாம் நடக்கும். ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, டெய்லி 4 எக்ஸாமில் நைட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும். அன்றைக்கி நைட்டு கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான். நினச்சிருந்தா கேன்சல் பண்ணிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்போவும் நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா, 2 கார் இருந்துச்சு, ஒரு பைக் இருந்துச்சு. அந்த லைட் ஆன் பண்ணி விட்டு இந்த கிரவுண்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு ஹாஃபலியோ குவார்ட்டர்லியோ ஆனுவலோ இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நைட் நடக்க ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லிட்டரலி என்னோடய 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போலாம் பிரின்ஸிபல்ஸாகவே என் பக்கத்தில் வந்து உட்காந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும்லாம் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தனியாகவும் இருந்தாங்க. ஆனாலும் பிரின்ஸிபல்ஸ் அதுக்குன்னு மெனக்கிடுறாங்க. நம்ம ஸ்கூலில் அந்த 490 அபோவ் எடுக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும், ஸ்டேட் செகண்ட் வாங்கணும்னு அந்த ஃபுல் எஃபோர்ட் போடுறதுல நான் சொல்கிறேன், இந்த ஸ்கூல் எனக்கு கொடுத்தது அளவுக்கு எங்கேயும் நான் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு அருமையான ஒரு ஸ்கூல் கிடச்சிருக்கு, அருமையான ஒரு டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க. எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்க பாருங்க. அப்புறம் கடைசியாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் 15-16 வயசு தான் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும். ஸோ பி ஹம்பிள், எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்டடோட இருங்க. நிறைய பரவலாக என்ன தோணுது அப்படின்னா, அந்த முன்னாடி இந்த மாதிரி இல்லை, முன்னாடி இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின். நீங்கள் நிஜமாக டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து அமையும்னு சொல்லுவாங்க. அது டீச்சர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் டிசிப்ளினோடு இருங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா பற்றி தான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்காக அவங்க வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, உங்கள் அப்பா அம்மாவை தவிர. எல்லாரோட அப்பா அம்மாவும் அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்கள படிக்க வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணுங்கள். அது பண்ணாலே அவங்களோட கனவு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. அண்ட் அவர் பிலவ் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஜூனியர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் இங்கே இப்போ நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் பிரின்சிபல் சார், எங்கள் வைஸ் பிரின்சிபல் மேம் மட்டும்தான். ஏன்னா நான் அவ்வளோ உடஞ்சி போயிருந்த நேரத்துலேயும் ஒவ்வொரு டைமும் நிறைய நேரத்தில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீ படி, ஆனால் அவங்க நினச்சிருந்தா ஸ்கூல் எக்ஸாம் எழுத விடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இந்த பிள்ளைக்கு டேலண்ட் இருக்குது, எழுத வைப்போன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அவங்க என்னை ஊக்கப்படுத்துறதுனால தான் நான் இன்னைக்கு அவங்க முன்னாடி டாக்டராக நிற்கேன். இந்த ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் தான் என்னோடய ஃபஸ்ட் நான் ஆல்ஃபபெட் கற்றுக்கிட்டேன், இந்த ஸ்கூலில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினேன், ஃபஸ்ட் என்னோடய ட்ரீம் இங்கே தான் நான் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கூல் எனக்கு லாட் ஆஃப் திங்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் டீச்சர் சொல்லியே ஆகணும், நான் நீட்டில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண காரணமே 10th சயின்ஸ் இந்த பேசிக்ஸ் தான். அது கற்றுறதுக்கு ஒரு கலாம் மிஸ் தான், கலாம் மிஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எந்த ஒரு ட்ரைனிங்கும் போகல, எந்த ஒரு கோச்சிங்கும் போகாமல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த 10th 11th 12th இருக்க அந்த பேசிக் சயின்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கும் நானும் உங்கள் முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து ஸ்டூடெண்ட் தான், ஆனால் நான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன் காரணம் அதுக்கு எல்லாம் கொடுத்தது தான். நெக்ஸ்ட் எம்ஆர்பி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் டாக்டர் எக்ஸாம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் தமிழ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கு காரணம் மெர்சி மிஸ். இப்போ வரைக்கும் நான் எடுத்து கொடுத்தாலும் எல்லா கொஸ்டினும் டான் அடிப்பேன். அதுக்கு காரணம் மெர்சி மிஸ் மட்டும்தான். டெய்லி ஒவ்வொரு பேஜ் ரீட் பண்ண சொல்லுவாங்க, அது பண்ண சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா அதுக்கு ஹிஸ்ட்ரி தேவை. அதுக்கு காரணம் தங்கமணி மிஸ். ஒவ்வொரு இந்த டைம் லைனாக இருக்கட்டும், எவ்வளோவா இருக்கட்டும், அவ்வளோத்தையும் அவ்வளோ ஈஸியாக எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. மேம் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு முட்டை வந்து வெளியே இருந்து உடஞ்சினா அதோட லைஃப் முடிஞ்சு, அப்படி தானே? அதே இது உள்ளே இருந்து வெடிச்சு வந்துச்சு அப்படின்னா லைஃப் உருவாகும். அதுதான் மேம் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்குற ப்ரெஷரை நீ படிக்கக்கூடாது, நீ ப்ரெஷர் போட்டு படித்தா மட்டும்தான் உன்னோட ஹார்ட் ஒர்க், உன்னோட கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒன்று ஒரு ஷேப் உருவாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு விதைச்ச விதை தான் மேம், நான் இன்னைக்கு ஃப்ரூட்ஃபுல் ட்ரீயாக நிற்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர், ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அடுத்ததாக முன்னாள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஈஸ்வர சந்திரனையும் அழைக்கிறோம்.
குட் ஈவினிங் டு ஆல். கேட்டுக்கு வெளியே லேட்டாக வந்து நிற்கிற என்ன இப்போ ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்கிறாங்க. என்னோட கரஸ்பாண்டன்ட் சாருக்கு, பிரின்ஸிபல் மேம்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்துக்கிட்டு படிப்பை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு எப்போவுமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஸோ வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். யாராவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை வந்துட்டு படிப்பாங்க. நம்ம தான் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணணும். அவங்க ஹிஸ்ட்ரி படித்து சயின்ஸ் படிப்பாங்க, படித்து அவங்க வந்து டாக்டர் ஆயிடுவாங்க. நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணணும். ஸ்கூலில் க்ரியேட் பண்ணி இதே ஊரில் வந்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். ஸோ எல்லோரும் டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அதை நம்ம தான் மாற்றணும். கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை ஸ்டாஃப்ஸ் திட்டாதீங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். இதை விட நல்ல ஆளாக வருவாங்க. அப்புறமா என்னென்னா, அம்மா கையை விட்டுட்டு நம்ம ரெண்டாவதாக பிடிச்ச கையை வந்துட்டு நம்ம டீச்சர் கை தான். நம்ம வந்துட்டு அம்மா வந்து வாசலில் வந்துட்டு நம்ம அழுதுகிட்டே ஸ்கூலுக்குள்ளே வருவோம், அவங்க நம்மளை அங்கனே விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம மிஸ்ஸு தான் வந்துக்கிட்டு கரகரன்னு இழுத்து மிதித்து நம்ம கிளாஸ் ரூமில் தூக்கி போட்டு அழுவியான்னு கேட்பாங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம ஏ ஃபார் ஆப்பிள்னு படித்தோம். இப்போ பிஸ்னஸில் இருக்கிறனால ஏ ஃபார் அச்சீவ்மெண்ட்டுன்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் வந்துட்டு இப்போ விஸ்டம் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்துக்கிட்டு சார் சொல்லி கொடுத்த டிசிப்ளின்ஸ், அப்புறமா எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் சார்கிட்ட இருந்து படித்து இப்போ அந்த டியூஷனில் வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்துட்டு முத்துக்குமாரசாமி சார் என்னவா தெரியும்? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் என்னவா தெரியும் உங்களுக்கு? ஸ்கூலோட ஓனர்னு தெரியுமா? இல்லை இங்கிலீஷில் ஸ்பெஷல்னு தெரியுமா? அதெல்லாம் தாண்டி நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்களை சொல்கிறேன், சார் கொட்டுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. சார்கிட்ட அடி வாங்கின எவனும் அடுத்தது தப்பு பண்ண மாட்டான். இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஜைஜாண்டிக்காக நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அடித்து வளர்ந்த உடம்பு, சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு கிடையாது. சார் அடித்து வளர்ந்த உடம்பு. நான் ஸ்கூல் மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். எனக்கு திருமலை வடிவு மேடம் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி வர முடியுமா, அலுமினி மீட் இருக்குது வர முடியுமான்னு கேட்டாங்க. வாரம் மேடம் அப்படின்னு. அவங்க ஒரு 2 minutes பேசுங்க அப்படின்னாங்க. நான் மேடமை பற்றி பேசுகிறதுக்கே 2 நிமிஷம் ஆகும். அவங்க மொத்தமாக ஸ்பீச்சே வந்துட்டு 2 minutes தான் கொடுக்க சொன்னாங்க. அதனால் வந்துட்டு அவங்க எனக்கு ஹிந்தி எடுத்தாங்க, திருமலை வடிவு மேடம். யாராவது நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா மேடம்கிட்ட? ஸ்கேலை இப்படி வச்சு அடிக்க மாட்டாங்க, இப்படி வச்சு அடிப்பாங்க. மொழியில் வந்துட்டு இப்படி வச்சு அடிப்பாங்க. எனக்கு ஒரு செட்டு உண்டு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு 5-6 பேர் நாங்கள் தான் டான்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம்ல. அந்த 5 பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் ஆயமாகவே 8:30 தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் வந்துக்கிட்டு 7 மணிக்கே வந்துடுவோம். எதுக்கு அப்படின்னா, அங்கே ஃபஸ்ட் இந்த கீழே பிளாக் மட்டும்தான் உண்டு, மேலே ஃப்ளோர் கிடையாது. இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. நான் 1996 படித்தேன். ஐ திங்க் நாங்கள் வந்துட்டு 5th பேஜாக இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே அப்போ வந்துட்டு 5th வரை தான் இருந்துச்சு. எல்கேஜிலேருந்து 5th வரை இந்த ஸ்கூலில் படித்தோம். அப்போ வந்துட்டு காலையில் எதுக்காண்டி சீக்கிரமாக வருவோம் அப்படின்னா, படிக்கிறதுல ஆர்வம் அப்படி கிடையாது, இல்லை விளாடணுங்கிற ஆர்வமும் கிடையாது. ஸ்கேலை ஃபுல்லாக ஒவ்வொரு கிளாஸ்லேயாக எடுத்து ஒழிச்சு வைப்போம். ஏன்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா பிச்சிருவாங்க. அந்த ஒரு ரீசன்காண்டி எல்லா ஸ்கேலையும் எடுத்து இந்த 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்கும், அந்த செல்ஃபில் தூக்கி போடுவோம். அதை ஒரு மாதம் கழித்து யாருன்னு தேடி அலைஞ்சு கடைசி அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்த ஸ்கேலும் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஸ்கேல் இருக்கும். அதை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. நீ 12 வச்சுக்கோ, நான் 12 வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மேக்ஸ் எடுத்த வெண்ணிலா மிஸ் வந்துக்கிட்டு 12 ஸ்கேலும், ஹிந்தி மிஸ் எடுத்த திருமலை மேடம் வந்துட்டு ஒரு 12 ஸ்கேலும் வச்சு பிரித்து அள்ளிட்டாங்க. அப்புறம் என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் இன்னொன்னையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்துட்டு தேர்டு படிக்க முச்சில் வந்துட்டு உங்கள் வைஸ் பிரின்சிபல் மேடம் முத்துப்பள்ளி மேடம் வந்துட்டு எனக்கு தமிழ் எடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக தமிழ் எடுப்பாங்க. அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ வந்துட்டு இதுதான் கிளாஸ் ரூமு, இந்த சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். அவங்க தமிழ் பேப்பரை எடுத்து வந்துட்டாங்கன்னு தெரியும். மார்க்கை முந்தின பீரியட்லேயே பார்த்துட்டேன் எந்த மார்க் எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. நம்ம தான் எப்படியும் 100 out of 99 எடுத்துருவோம்ல, அந்த பயத்தில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்து ஓடிட்டேன். சரி மேடம் போவாங்க. நானும் 45 minutes வெயிட் பண்ணுறேன். மேடம் வந்துட்டு அடுத்த கிளாஸில் அடுத்த சப்ஜெக்ட் வர டீச்சர்கிட்ட எனக்கு கூட ஒரு பீரியட் கொடுங்க, நான் பிள்ளைங்களை தமிழ் படிக்க வைக்கணும்னு வச்சு நம்ம வர வெயிட் பண்ணி நம்ம 3/4 மணி நேரம் இருந்துட்டோம், திறமசாலின்னு நம்ம நினச்சோம். அவங்க நம்மளோட அட்வான்ஸாக இருந்தாங்க. கூட 45 நிமிஷம் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி நம்மளை போட்டு பிரித்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அப்படி அடித்தனால தான் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கிறோம். நீங்கள் நல்ல ஷேப்னோட வந்துட்டு ஆள் ஹைட்டாக இவ்வளோ தாண்டிக்கு இருக்கிறான் அப்படின்னு அந்த ஷேப் கிடையாது. ஃபிசிக்கல் பாடி ஃபிட்னஸ் ஷேப் கிடையாது. மென்டலி வந்துட்டு எங்களை ரொம்ப ஷேப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிற காரணம் வந்துக்கிட்டு கரஸ்பாண்டன்ட் சார் தான். சார் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினாக ஸ்கூலை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்டேஷன் பண்ணிக்கிறேன். யாரும் வந்துக்கிட்டு சார் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பாலிட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். உங்களோட அந்த பலத்தை வந்துக்கிட்டு சார்கிட்ட வந்து காமிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு பேசணும்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துக்கிட்டு சார் முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்னென்னா இங்கே வந்துக்கிட்டு என் பிள்ளையை எப்படி அடிக்கலாம், நாங்கள் யார் தெரியுமா, நீங்கள் யாரானாலும் இருங்க, சாருக்கு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். என்கிட்ட சார்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்துட்டு ஒரு மேடமை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் பேரண்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு என்ன கண்ணு வைக்காங்க அப்படின்ட்டு. ஸ்டாஃப் வந்து கண்ணு வைக்காங்களாம். கண்ணும் வைக்க மாட்டாங்க, காதும் வைக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்டை நான் ஒன்று தான் சொன்னேன், கண்ணு வச்சா நல்லது. ஏன்னா அந்த பேர்டன் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிடும். அவங்க உங்கள் பையனை கண்ணு வச்சாங்க அப்படின்னா உங்கள் பையனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சி நீங்கள் விட்டுருங்க. மேடம் பார்த்துக்குவாங்க. அவன் என்னைக்கு என்னை கண்ணு வைக்கலன்னு சொல்கிறானோ அன்னைக்கு நீங்கள் கண்ணு வச்சு பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பையன் நல்ல பையன்தான், நீங்கள் தான் அவனை அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி சொல்கிற எல்லா பேரண்ட்ஸுமே அந்த பையன் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த தப்பை வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க பேரண்ட்ஸ். யாராவது பேரண்ட்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. முடிஞ்சால் திருமலோடி மேடம்கிட்ட ஒரு 2 ஸ்கேல் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீடத்தை கொடுங்க அடிக்கலாங்கிறது. ரொம்ப உங்கள் பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினாக வளருவாங்க. அந்த டிசிப்ளின் தான் இன்றைக்கி என்ன ஸ்டேஜுக்கு கொண்டு வர வச்சுருக்குது. அதனால் திருமலோடி மேடத்துக்கு ஒரு 2 ஸ்கேல் வாங்கி கொடுங்க. பேரண்ட் வந்துட்டு அதை கிஃப்டாக பண்ணுங்கள். டீச்சர்ஸ் டேலாம் வரும், ஒரு 10 ஸ்கேல் 15 ஸ்கேல் கிஃப்டாக பண்ணுங்கள். சார்கிட்ட வந்துட்டு ஸ்பெஷலாக சொல்லிக்கிட்டு போங்க, என் பையனை மண்டையில் கொட்டுங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் பையன் கண்டிப்பாக சொல்கிறேன் 5 வருஷத்தில் நல்லா திருந்திடுவான். அவன் 5th படிக்கிறான் அப்படின்னா 10th வரமுச்சில் ஒரு நல்ல ஒரு மாணவனாக வெளியே வருவான். நாங்கள்லாம் வந்துட்டு நிவேதா ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது. நாங்கள்லாம் அவங்க தயார் பண்ண தரமான ப்ராடக்ட். சும்மா வந்துட்டு பேச்சுக்கு சொல்லலை, உண்மையாக வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்துட்டு அவனாலேருந்து ஏபிசிடி வர நம்ம இங்கே தான் அவங்க பிடிச்சி நம்மளை எழுத வச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு சாருக்கு கொஞ்சம் ஃபுல் பேரண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சார் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டேஷன் சார், ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டு போய் ஸ்டேட் லெவலில் அத்லெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் சார். அதுக்கு நீங்கள் இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு எனக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியலை. நான் பார்க்குறதுல ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு அத்லெட்டில் இங்கேருந்து யாரும் அண்ணா ஸ்டேடியம் போய் ஒரு காம்படிஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாரும் கிடையாது. அதனால் இங்கே ஒரு ஃபுட்பால் டீம் உருவாக்குங்க. கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் 10th முடிச்சவனை படிக்கும்போது விளாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் படித்து வெளியே போனதுக்கப்புறமா அவன் கேரியரை கிரிக்கெட்னு போய் எடுத்தான் அப்படின்னா அவன் கடைசி வரை இந்த தெருக்குள்ளே தான் பேட்டை வச்சுக்கிட்டே அலைவான். ஒரு 10 பேரை விளங்காத குரூப்பை சேர்த்துக்கிட்டு அலைவான். நீங்கள் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வருவான். கண்டிப்பாக அவன் ஒரு வேர்ல்டு கப்பில் போய் வின் பண்ணி இதே மாதிரி சொல்லுவான், நான் நிவேதா ஸ்கூலோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பெருமையை சேர்க்கும்.
அதனால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சார். அப்புறமா வந்துட்டு நான் ஒரு ஹாப்பி மூமெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் சார் கூப்பிட்டு நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்குள்ளே எங்கள் டியூஷன்லேருந்து ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம். அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாருனாலும் வந்து அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் கொண்டு வர போகிறோம். அதுவும் சென்னையிலேருந்து ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு நல்ல நல்ல ஒரு நீட் கோச்சிங் சென்டராக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு லைப்ரரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னோட சார் முத்துக்குமாரசாமி சார் தான் வருவார். அவர் தான் அந்த லைப்ரரியை ஓப்பன் பண்ணுவாருங்கிறத ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மிஸ்டர் ஈஸ்வரச்சந்திரன். இப்போவும் நிறைய ஸ்கேல் காணா போகுது. உங்களை மாதிரியே யாரோ உருவாயிருக்காங்க போல. இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த சாருக்கும் மேடத்துக்கும், சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்க மேடத்துக்கும் சாருக்கும் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ரெண்டாவதாக இங்கே வந்திருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் வந்து ஒரு அமிர்த சரோஜா. நான் பழையப்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண் தான். ஒரு நடுத்தர வர்க்கமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. என்னோடய கணவர் வந்து மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க. என்னையும் இந்த இடத்துல நான் வந்து உங்களை மாதிரி சாதாரணமான ஒரு பேரண்ட்டாக 3 பிள்ளைகளோட இந்த ஸ்கூலில் அடியெடுத்து வச்சேன். என்னையும் இந்த மேடையில் பேசி அழகு பார்க்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இங்கே உள்ள டீச்சர்ஸோட கடினமான உழைப்பும் என்னுடைய பிள்ளைகள் அதனால் வளர்ந்த வளர்ச்சியும் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. எனக்கு முன்னப்பின்னே இப்படிப்பட்ட மேடையில் பேச பழக்கம் இல்லை. இந்த மேடை எனக்கு முதன்முறையாக நான் பேச எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. முதலாக சொல்கிறேன், எனக்கு வந்து 3 ஆண் குழந்தைகள். என்னோடய பெரிய 3 பிள்ளைகளுமே எல்கேஜியில் இருந்து இப்போ வரை 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த நிவேதிதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தாங்க. என்னோடய பெரிய பையன் வந்து ஜெயசன் இஸ்ரேல். அவன் வந்து இங்கே 12th முடிச்சுட்டு எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே காக்னிசன்ட் கம்பெனியில் வந்து கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். 1 வருஷமாக ஆயிட்டு. 2வது மகன் வந்து ஐன்ஸ்டீன் காலேஜில் வந்து பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். 3வது மகன் வந்து போன வருஷம் இந்த ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தான். 500க்கு 600க்கு 568 மார்க்கள் எடுத்திருந்தான். அதுக்கு இந்த டீச்சரோட உழைப்பும் இந்த ஸ்கூலோட ஆசிரியர்களோட உழைப்பும் மிகவும் உறுதுணையாக இருந்துச்சு. 10th அவன் மேக்ஸில் சென்டம் எடுத்திருந்தான். 12th மேக்ஸில் சென்டம் எடுத்திருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு டியூஷனுக்கும் என் பிள்ளைகளை அனுப்புனதே கிடையாது. 3 பிள்ளைகளையுமே இந்த ஸ்கூலை நம்பி, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸை நம்பி மட்டும்தான் நான் அனுப்பியிருந்தேன். மேலும் 3 பிள்ளைகளுக்குமே நல்ல பயிற்சி கொடுத்து எல்லா பிள்ளைகளுமே காலேஜில் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்க கிருபை செஞ்சுருந்தாங்க. இந்த டீச்சர்ஸோட உழைப்பும் இந்த ஸ்கூலும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. மறுபடியும் ஒரே சமயத்தில் நம்ம 3 பிள்ளைகளையும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் நாங்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்திருக்கோம். படிக்க வைக்க முடியாது. என்னுடைய பண தேவைகள் சில நேரம் குறைபாடாக இருக்கும். ஏற்ற நேரத்தில் எனக்கு பணம் ஃபீஸ் கட்ட முன்ன பின்ன இருந்தாலும் சாரும் மேடமும் அதை வந்து பெருசாக கண்டுக்கிடாமல் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் என் பிள்ளைகள் இந்த இடத்துல உயர்ந்து வளர்ந்ததுக்கு காரணமாக இருந்துச்சு. மேலும் இந்த ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்கூல் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்காம ஆசிரியர் வந்து நல்ல ஒழுக்கத்தையும் பிள்ளைகள் வெளியில் போனாலும் காலேஜ் போனாலும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிவேதிதா ஸ்கூலில் இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் அறிவும் ஆங்கில அறிவும் நல்லா கிடைச்சதுனால இவங்க இன்ஜினியரிங் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது அங்கே 12th முடிச்சுட்டு வந்த தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷை அப்படியே உள்வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு அதை நல்லா புரியுத வழியில் தமிழ் வடிவம் கொடுத்து அதை கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே உள்ள மேடம்லாம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பாராட்டினாங்க. அந்த பாராட்டு எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தையும் நம்ம பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களை மட்டும்தான் சேரும். மேலும் இந்த ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க. நான் வந்து 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன்.
எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்க ஸ்கூலில். பேரண்ட் மீட்டிங் வைக்கும்போது நிறைய பேரண்ட் நம்ம கலந்துக்கிடவே மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், பணம் சம்பாத்தியம் பண்ணுறோம், எல்லாமே சேர்த்து வைக்கும். 5ல் விளையாதது 50ல் விளையவே செய்யாது, அப்படி தானே? நம்ம என்ன செய்யணும்னா, பேரண்ட் மீட்டிங் வைக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், மீட்டிங்கில் கலந்துக்கணும். மீட்டிங்கில் வரும்போது நம்ம ஸ்கூலுக்கு வருஷம் என்னென்ன முயற்சி நம்ம பிள்ளைகளுக்காக ஸ்கூலில் எடுக்கிறாங்க, என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மீட்டிங் வந்தால் தான் நமக்கு தெரியும். நம்ம எந்த வேலையிலனாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காண்டி வருஷத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குனா நம்ம தப்பாகவே போக மாட்டோம். அப்படிலாம் நான் இருந்ததுனால தான் என் பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்குது. நீங்களும் இப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உயர பறக்கும் உங்கள் பிள்ளைகள்லாம். நீங்களும் இன்னும் அநேகமாக பேரன் வந்து இந்த இடத்துல வந்து நிற்பீங்க. மேலும் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்கு சொல்ல தோன்றது, பிள்ளைகளுக்கு வந்து எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்மகிட்ட பேச எத்தனிப்பாங்க, அதாவது ஆவலாக இருப்பாங்க. எல்கேஜியில் இருந்து பாருங்கள், நம்மகிட்ட ஏதாவது பேசணும்னு வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி அதில் நல்ல கருத்துக்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம அதை எல்கேஜியில் இருந்தே ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் 12th என்னோடய பிள்ளைகள்லாம் காலேஜ் போய்ட்டு வந்தாலும் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் என்ன எப்படி படிக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் இருக்காதாங்க நமக்கும் தெரியும். இது நல்லது கெட்டது என்கிறத நம்மளும் சொல்லி கொடுக்க முடியும். அதனால் எல்லா பேரண்ட்டும் பிள்ளைகள் வீட்டிலேருந்து வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல என்னை நிப்பாட்டின ஆசிரியர்களுக்கும் இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையை நான் இதோடு முடிக்கிறேன். எங்களது குடும்பத்தில் ஒரு நன்றியை தெரிவிக்கும் பண்ணாமா, என்னோடய கணவர் வந்து இப்போ நம்ம சாருக்கு ஒரு பொன்னாடை போர்த்துவாங்க. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244